வணக்கம். இப்போ எத்தனை சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு சிம் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபீஸ்க்கு மேல வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க எல்லா நெட்வொர்க்குமே. எப்படிங்க சமாளிக்கீங்க? என்ன ரொம்ப சம்பளமும் கம்மி, இதுவும் ரீசார்ஜ் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இதுக்கு மாற்று ஏற்பாடா நம்ம எல்லாமே இதை விட்டு வெளியில போய் வேற ஏதாவது நெட்வொர்க்கை சேர்ந்தா மட்டும் தான் உண்டு. அதுக்கு கவர்மெண்டா பார்த்து அந்த டவரை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் செக் வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு போட்டி போட ஆள் இல்லை, அதனால அவங்கள விலையை ஏற்றிட்டு இருக்காங்க. போட்டி இருந்தால் மட்டும்தான் விலை கம்மியாகும். போட்டி இல்லைன்னா நான் தாண்டா ராஜாங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதான் என்னோட கருத்து. எங்களால சமாளிக்க முடியல. எல்லாருக்குமே டச் செல் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி யூஸ் பண்ணையில விலையை அதிகமா வச்சு கொடுத்தாங்கன்னா எப்படி நாங்க யூஸ் பண்றது? ஒரு செல்லு ஒரு ஆளு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த ரேட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். எல்லாருமே டச் செல்லே யூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணணுங்கையில விலையை குறைச்சாதான் நாங்க அந்த வாங்கி நாங்க நல்லபடியா இது பண்ண முடியும். ஆமா, 5 செல் இருக்குன்னா 5 செல்லுக்கு எப்படி நாங்க ரீசார்ஜ் பண்றது? நான் இப்ப 2 சிம் போட்டிருக்கேன், ஒரு சிம்ல தான் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எதுக்கு கொடுத்தாலும் 2 நம்பர் கேக்குறாங்க. மாமியார் வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும், எனக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். என்னால ஒரு சிம்முக்கு தான் போட முடியுது பேலன்ஸ், இன்னொரு சிம்முக்கு என்னால போட முடியல. விலை அதிகமா இருக்கே, நான் எப்படி போடுறது? விலையெல்லாம் குறைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு யோசிக்கிறீங்களா? என்ன பண்ணலாம்? மாற்று ஏற்பாடுன்னா அது பழையபடியே போஸ்ட் ஆபீஸ் அப்படி பண்ண முடியாது. இப்ப ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் கட்டாயமா ஒரு செல்போன் இருந்து ஆகணும். ஏன்னா கேஸ் கனெக்ஷனுக்கு ஓடிபி, மொபைல் இது ஆதாருக்கு ஓடிபி ஆகி போச்சு. நீங்க வந்து விலை வந்து 1000 ரூபாய் ஏத்தினாலும் நீங்க வந்து ஒரு செல்போன் கண்டிப்பா யூஸ் பண்றீங்க. ஆமா, அததான் அந்த விலையை குறைங்க. ஏழை மக்கள் எல்லாம் வாங்கி நாங்க எங்களால அதெல்லாம் சமாளிக்க முடியல. தயவுசெய்து இந்த நெட் போடுறவங்க கம்பெனி வச்சிருக்கவங்களா கொஞ்சம் விலையை குறைச்சி எங்களுக்கு கொடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி. இப்போ நம்மளுக்கு இருக்கிற விலை ஏற்றதுனால உங்களோட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எல்லாருமே பிஎஸ்என்எல் மாறிக்கிறாங்க. நாங்களும் மாறலான்னு ஒரு ஐடியா. பிஎஸ்என்எல் மாறலாம்னு இருக்கீங்க. முன்னாடி எவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ ரீசார்ஜ் எவ்வளவு? முன்னாடி 299 பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 340. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபீஸ் அதிகமா போகுதுயா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வேலைக்கு போறவங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் ரொம்ப லோவா இருந்தாங்கன்னா கஷ்டம். இப்போ அந்த நெட்வொர்க்கு வந்து உங்களுக்கு பிஎஸ்என்எல் வந்து இதா இருந்தாலும் பிஎஸ்என்எல் மாறிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா அந்த ஐடியாவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய பேர் நம்ம கேட்டது சென்ட்ரல் போடுங்கிறதுனால எல்லாருமே. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் பேஸ், ஆனா கவர்மெண்ட் செக்டாரா இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இப்பதான் உள்ள வராங்க. அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் தரத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நான் ஏர்டெல் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்க சார். இந்த மாசத்தோட நான் ஏர்டெல்ல முடிச்சுட்டு பிஎஸ்என்எல் மட்டும் யூஸ் பண்ணுவேன். மாற்றலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கும் அதனால் இருக்க பட்ஜெட்டுக்கு நான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என் பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நாங்கள் இப்போ அவருக்கு ஒய்ஃபுக்கும் பிஎஸ்என்எல் வாங்கி கொடுத்தல, எனக்கு ஏற்கனவே பிஎஸ்என்எல் இருக்குது. சரி, அதை பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. இப்போ ஏர்டெல்லேருந்து வந்து நீங்கள் வந்து டோட்டலாக பிஎஸ்என்எல் கன்வெர்ட் ஆகிறீங்க. கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம். 749 ரூபா பண்ணிட்டு இருந்தேன் சார். 740 ரூபா பண்ணிட்டு 3 மாசம் 90 நாளுக்கு. சரிங்க. இப்போதைக்கு வந்து அது வந்து 899 ரூபா அவ்வளவு போயிட்டு இருக்கு. அது எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து தினசரி வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் தான். 5 ரூபா 2 ரூபா அது மாதிரி ஏத்துறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆயில் கம்பெனிலாம் 1 ரூபாய், பெட்ரோலுக்கு 1 ரூபா 2 ரூபா ஏத்தினாலே பெரிய இஷ்யூ ஆகுது. நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கு 50 ரூபீஸ் கிட்டத்தட்ட ஏத்திருக்காங்க. 60 ரூபா ஏத்திருக்காங்க. அதுதான் அதோட உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. கருத்து என்னன்னா, அவ்வளவு ஏத்தியுமே சரியான நெட்வொர்க் இல்லை சார். நெட்வொர்க் இல்லை, மெயின் பிரச்சனை ஒண்ணு. சரியா நெட் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வந்து இது தவறான ஒரு இதுதான். கண்டிப்பா இதுக்கு மாற்று ஏதாவது வழி, ஏதாவது மாற்று ஏற்பாடுனா அரசாங்கம் தான் சார். அதுக்கு அந்த பிஎஸ்என்எல் அவங்க தரமான நெட்வொர்க் கொடுத்து தரமான நெட்வொர்க் கொடுத்து மக்களுக்கு மாற்று கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு கரெக்டா ரீசனபிள் ரேட் ரீசனபிளா இருக்கு. நெட்வொர்க் கொஞ்சம் அது வந்து மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த 5G லெவலுக்கு கொண்டு வந்து அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா, இவங்கள்ட்ட தானே பிரைவேட் வாங்குறாங்க. அதை அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மக்களுக்கு சாத்தியமாயிடுச்சு. ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. போன மாசம் இப்போ இந்த மாசம் பாத்தீங்கன்னா போன மாசம் ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. இந்த மாசம் கிட்ட ரேட் அதிகமா இருக்குல்ல, உங்களுக்கு ரேட் ஏத்திருக்காங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? சிரமம் தான். என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேல ஏத்திருக்காங்க, ரேட் ஏத்திருக்காங்க. இந்த போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு உங்களுக்கு. பூக்கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி எத்தனை வீட்டுல வேற சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
வீட்லயே யூஸ் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட வீட்டுல நீங்க ஒண்ணு வீட்டுல ஒரு 2 சிம் யூஸ் பண்ணிட்டு 2 சிம் கட்டாயமா ரீசார்ஜ் பண்ணி ஆகுற ஒரு கட்டாயம். எப்படி சமாளிக்கிறீங்க? அதை பத்தி கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சொல்லுங்க. இது கொஞ்சம் சிரமம் தான். இது நடுத்தர மக்களுக்கு ரொம்ப சிரமம். எப்படி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா நெட்வொர்க்கும் ரேட்டு கண்ணாமண்ணு ஏத்திட்டாங்க. இப்போ நீங்க எத்தனை சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரீசார்ஜே பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். ரைட். இப்போ அந்த ரீசார்ஜ் ஏத்திருக்காங்கல்ல, அதனால மக்களோட இது மனநிலை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். மக்கள் வந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் பாக்குறாங்க. பழகிறோம். ஏற்கனவே ஏத்துனாங்க, அது பழக்கிட்டுவாங்க. பழகிடுது. 2 ட்ரிப் யூஸ் பண்ணாங்க, 2 ட்ரிப் யூஸ் பண்ணாங்க, 3 ட்ரிப் அவங்களுக்கு பழகிடுது. ஆனா இது வந்து கஷ்டமா, இது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இது இல்ல சார், வந்து பழைய மாதிரியே கொண்டு வந்துடலாம். எப்படி நம்ம வந்து பேசினா மட்டும் டாக் டைம் 10 ரூபா கார்டு 10 யூஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நெட்டுக்குன்னு தனியா போட்டுக்கலாம். நெட் வேணுங்க நெட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்க. நெட் இல்லாதவங்க தனியா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தேவையில்லாம ஒருத்தங்க நெட்டோட சேர்த்து கால் பண்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இது தேவையில்லாத செலவு விட்டுருக்கோம். பாத்தீங்களா, பழைய மாதிரியே கொண்டு வந்துடலாம். ஒரு ஜிபி நெட் என்ன ரேட்டோ நம்ம கொண்டு வந்துடலாம். வேணுங்க நெட் போட்டுவிட்டோம், வேணாங்க விட்டுலாம். அதே மாதிரி அன்லிமிட்டட் காலே ஃபுல்லா ஒழிச்சிடலாம். அதனால பல பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அன்லிமிட்டட் கால் அதிகமா பேச வயசும் பல பிரச்சனை வருது. நெட் தேவையில்லாம நோண்ட வயசும் அதுவும் பல பிரச்சனைகள் வருது. ரெண்டுமே ஒழிச்சாலே இப்போ அது எல்லாத்தையுமே பழக்கப்படுத்தி விட்டாங்களே. இப்போ ஃப்ரீ எல்லாருமே ஆரம்பத்துல உள்ள நெட்வொர்க் உள்ள வரவங்கள ஃப்ரீன்னு கொண்டு கொடுத்துட்டு எல்லாருமே எல்லாத்தையும் காரணம் யாரு? ஜியோ தானே. இதுக்கு மூணு காலமே ஜியோ வந்ததுனால அதுக்கு மட்டும் நல்லா இருந்தது. அவங்க தான் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க, அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஏத்திருக்காங்க ரேட். அதான் பாரு, இது அனைத்தும் மூல காரணம் அவங்க தான், ஜியோ தான். நம்ம நாடு கெட்டு போனதுக்கானமே சொல்ல போனா நாடு மக்கள் கெட்டு போனதுக்கானமே ஜியோ தான். வணக்கண்ணா. இப்போ அந்த ரீசார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாசத்துல எல்லா நெட்வொர்க்குமே வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேல விலை ஏற்ற மாதிரி இருக்கு. நீங்க இப்போ என்ன சிம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ முன்னாடி எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிட்டு இப்போ எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? 240 ரூபா பண்ணிட்டு 300 ரூபா கேக்குறாங்க. எப்படின்னா அது எப்படி மேனேஜ் பண்றீங்க? நானும் பண்ண முடியல, இந்த வாட்டிலாம் போடவே இல்லை. விட்டுட்டேன். சிம் எல்லாம் க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. வேற மாற்று ஏற்பாடு என்ன? மாற்று ஏற்பாடுனா கம்மியானதான் போடுவாங்க. மக்களுக்கு என்ன செய்ய, கம்மியா இருக்கிறதானே செய்ய முடியும். மக்களுக்கு கம்மியா உள்ளதை எப்படி போடுவாங்க? திடீர் விளையாட்டுங்கிறது ரொம்ப அதிகமானதுதான். மக்கள் சொன்னவே மக்கள் மேல சுமத்துறாங்க. யார இதுக்காக நம்ம மேல சுமத்தி நாக்குறாங்க. 60 ரூபா ஏத்துறாங்கன்னா எப்படி? 60 ரூபா ஏத்துறாங்க. இப்போ நம்ம வந்து கடையில வேலை பார்த்துக்கிறீங்க. ஆமா, நாளைக்கு சம்பளத்தை வாங்கி அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கே நம்மளுக்கு குடும்ப செலவு இருக்கு. இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதான் பாதி பேர் மொபைல் இல்லாம ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள் போனா மொபைல் இல்லாம ஏத்துனா பழைய மாதிரி ஆயிடும். பழைய மாதிரி ஆனாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு செல்லு இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, ஆதார் அட்டை எல்லாத்துக்கும் ஓடிபி எல்லாத்துக்குமே ஓடிபி. இப்போ வந்தீங்க அப்படின்னா செல்லு இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இல்லாமலும் இருக்க முடியாதுல்ல. ஆதார் அட்டை எல்லாம் இருக்குன்னா ஆதார் அட்டை எதுக்குங்க? அது ஆதார் அட்டை பேங்க் கார்டுலயும் ஆதார் அட்டைங்கிறாங்க, அதுக்கும் ஆதார் அட்டை. அப்புறம் எதுக்கு அது ஓடிடி எதுக்கு, ரேஷன் கார்டு எதுக்கு? நான் 2 சிம் யூஸ் பண்ணுறேங்க. பிஎஸ்என்எல் ஒன்று ஜியோ. பிஎஸ்என்எல் எப்படின்னா வந்து நம்ம ஒரு மாதத்துக்கான அந்த இது 3 மாதத்துக்கு வேலிடிட்டி அது மட்டும் போட்டால் போதும். ஃபோன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஜியோ யூஸ் பண்ணுறேன். ஜியோ மாதம் வந்து 290 ரூபாய் கிட்ட வருது. ஓகே. இப்போ முன்னே வந்து கம்மியா வந்து இப்போ 290, முன்னாடி கம்மியா வந்து 290 ரூபாய் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் 3 மாசத்துக்கு ஒரு டைம் ரீசார்ஜ் பண்றேன். 700. விலையேற்றம் உங்களுக்கு எப்படி ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? அது பாதிப்பு இருக்குதான். பாதிப்பு இல்லை, நம்ம வருமானத்துக்கும் இது வர செலவுக்கும் ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டோம்ல, போனுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். அடிக்ட் பண்ணிட்டாங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆமா, அடிக்ட் பண்ணிட்டாங்க. இப்படின்னு சொல்லி எல்லாம் அடிக்ட் பண்ணாங்க. எனக்கு தேவையில்லை 2 ஜிபி நெட்டு. அந்த 2 ஜிபி நெட் வருது. பாத்தீங்க அப்படின்னா 5 ஜிபிக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 2 ஜிபி ஒரு 3 ஜிபி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து ஒரு நாளைக்கு 2 ஜிபி கொடுத்தா யூஸே கிடையாது, சும்மா தான் இருக்குது. 2 ஜிபி நெட்டு வேஸ்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணாலும் வந்து அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி ஆகணும். ஆமா, அடிக்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை. மாற்று ஏற்பாடு இதுக்கு என்ன ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன அவங்களுக்காக வந்து நம்ம அப்படியே பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானா? இல்லைங்க, மக்கள் வந்து நிறைய பேர் இல்லாதப்பட்ட மக்கள் வெறும் ஃபோன் மட்டும் பேசினா போதுங்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த மாரி மக்களுக்கு வந்து உதவியா எதனா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிபே யூஸ் பண்ண தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் மட்டும் போதும்,
போன் வந்தா போதுங்கிற மக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. கிடையாது. ஆமா 250 ரூபா 290 ரூபா குறையாது. நெட்வொர்க் வந்து கண்டிப்பா கட்டாயமா ஒரு வீட்லயும் செல்போன் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஓடிபி லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் போன் பேசினா போதும் வந்தா போதுங்கிற ஒரு பிளான் கிடையாது. நீங்க போய் சாதாரணமா போன் வச்சிருக்கிறவங்களுக்கும் அந்த பிளான் போட்டாகணும், அந்த போன் வச்சிருக்கிறவங்க அந்த பிளான் போட்டாகணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருக்காங்க. எங்க வீட்டுக்கே ஒரு மாசத்துக்கு 1500 ரூபா நான் ரீசார்ஜ் பண்ணி 1500 ரூபா பண்றீங்க பண்ணி ஆகணும். பண்ணாதான் எல்லாருமே பேசாயம் கட்டாயம். ஏன்னா என் பொண்ணுக்கு தனியா, என் ஒய்ஃபுக்கு தனியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஒய்ஃபு நான் எனக்கு வந்து நெட்டு வேணும், நான் 1 GB போதும் எனக்கு. நான் அந்த அளவுக்கு எனக்கு வேலை கிடையாது. இருந்தாலும் 1.5 GB கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் 3 மாதத்துக்கு ஒரு டைமு 790 ரூபா நான் ரீசார்ஜ் பண்ணிடுறேன். 760 ரூபாய் 70 ரீசார்ஜ் பண்ணிடுறேன். அவங்களுக்கெல்லாம் மாதம் 300 ரூபா வந்துடுது. ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் 5 பேருன்னா 5 பேருக்கான 390 ரூபாய் எவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. அதான் வறுமை கோட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் கசக்கி புழிஞ்சு காசு எடுக்க முடியுமோ எல்லாமே இந்த அது என்ன சொல்லுவாங்க, அது எப்படியோ நம்மளை வந்து உருவிடுறானுங்க காசை. நம்ம காசை எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ, இது அரசாங்கமும் சரி தனிப்பட்ட ஒரு நபரும் சரி நம்மகிட்ட இருந்து எப்படி காசை எடுக்க முடியும் அதான் பார்க்குறாங்க. மக்களுக்கு சேவை எதுவுமே கிடையாது.